தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் முறையாக டெல்லியில நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. இந்த கூட்டத்துல பார்த்தோம்னா திமுக அரசால முடியாத இந்த தமிழ்நாட்டுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையிலான இந்த நிதி பிரச்சனைய எங்க அண்ணன் சரி செஞ்சுட்டு வருவாருன்னு சொல்லி தாவேக தொண்டர்களால பரபரப்பா பேசப்பட்டுச்சு. சரி, இந்த கூட்டத்துல விஜய் அவர்கள் என்ன பேசினாரு, முதல்ல பேசினாரா இல்ல சட்டசபையில இருக்கிற மாதிரி சைலண்ட் மோட்ல இருந்தாரான்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் இருக்கு. இந்த கூட்டத்துல மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா, தென் மாநிலங்கள்ல இருந்து 2 புதிய முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காங்க. ஒன்னு கர்நாடக மாநிலத்தோட முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள், இன்னொன்னு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவங்க 2 பேருமே உள்ள போறாங்க. எதற்காக இவங்களோட இந்த பார்ட்டிசிபேஷன் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, இந்த கூட்டத்துல எல்லா மாநிலத்தோட முதலமைச்சர் அவர்களும் தன்னோட மாநிலங்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்தான சில அறிக்கைகளை வெளியிடுவாங்க, கோரிக்கைகளை வெளியிடுவாங்க, நிதிகளை கோருவாங்க. அந்த வகையில கர்நாடகத்தை பொறுத்தவரையுமே ரொம்ப நாளாகவே நாங்க காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு போகும்போது கண்டிப்பாக இவங்க இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கான நிதியை கொடுங்கன்னு சொல்லி அவங்க தன்னோட கோரிக்கைகளை கேட்பாங்க. இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார்? இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இதுவரையுமே வாயை திறந்து நீங்க மேகதாது அணையில நாங்க அணையை கட்ட விட மாட்டோம், தமிழ்நாட்டிற்கான உரிமையை நீங்க பறிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் எந்த வார்த்தையும் அவர் பேசல. ஆனா இவங்களுக்கு அணையை கட்டியே ஆகணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையுமே முதலமைச்சர் அவர்கள் நீங்க அணையை கட்டக்கூடாது, நாங்க விட மாட்டோம்னு சொல்லி வாயை திறந்து பேசாம இருந்தாலுமே, ஆனா அணையை கட்டக்கூடாதுன்ற நிலைப்பாடு தமிழ்நாட்டிற்கு இருக்கு. சரி, இவங்க 2 பேருமே போறாங்க. என்ன முடிவை மோடி அவர்கள் எடுக்க போறாரு? ஆனா மோடி அவர்களை பொறுத்தவரையுமே பிஜேபியோட எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்கு. தாவேகா எதிர்கட்சி, கொள்கை ரீதியான எதிர்கட்சி எதுவுமே சொல்லல, நேரடியாக சொல்லனாலுமே ஆனா அவங்களும் தாவேகாக்கு ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. இப்படி 2 பேருமே நான் மேகதாது அணையை கட்டணும், நிதி கொடுங்கன்னு கேட்க, இவங்க கட்டக்கூடாதுன்னு சொல்ல எந்த முடிவை மோடி அவர்கள் எடுக்க போகிறாருன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அடுத்ததா இந்த கூட்டத்துல என்னென்ன கோரிக்கைகளை விஜய் அவர்கள் முன்னெடுத்து வச்சாருன்ற சில நியூஸ் கார்ட்லாம் வெளியே வந்திருக்கு. நம்ம என்ன நினைச்சோம்னா, கூட்டத்தை முடிச்சுட்டு விஜய் அவர்கள் பிரஸ் மீட் கொடுப்பாரு, அதுல தமிழ்நாட்டிற்கான இந்த திட்டங்களுக்கான நிதியெல்லாம் நான் கேட்டேன், ஸ்ட்ரிக்டா சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்தேன் மோடி அவர்கள்ட்ட, இப்படி அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா வழக்கம் போல அவருக்கு இணக்கமாக செயல்படக்கூடிய சில நியூஸ் மீடியாக்கள்ல இருந்து சில நியூஸ் கார்டுகள்லாம் வெளியே வந்திருக்கு. இந்தந்த விஷயங்களை தான் அவர் கோரிக்கையாக முன்னெடுத்து வச்சார். ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா, நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் சொல்லி அவர் கோரிக்கை வச்சார் போல. இதை யார் சொல்றாரு பார்த்தோம்னா, எங்க நீட் மட்டும் தான் தேர்வா, மற்றதெல்லாம் படிப்பே இல்லையான்னு சொல்லி மாணவர்களுக்கு சொன்ன ஒரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இப்போ போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீட் தேர்வுக்கான ஒரு விலக்கு அளிக்க வேண்டும். இதுவரையுமே நீட் மாணவர்கள் எல்லாருமே உயிரிழக்கும் போது இல்ல நீட் மாணவர்கள் போராடும் போது வாயை திறக்காத விஜய் அவர்களுக்கு இன்னைக்குதான் அதோட முக்கியத்துவம் தெரியுது போல. அடுத்ததான் நிறைய திட்டங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கல்வி நிதி, அடுத்ததான் +2 அடிப்படையில மருத்துவ இடங்களை நிரப்பணும், அடுத்த 2036க்குள்ள $1.5 trillion பொருளாதார இலக்கு, இப்படி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு வச்சுக்கோங்களேன். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆல்ரெடி பார்த்தோம்னா தமிழ் தாய் வாழ்த்தை நீங்க எங்களோட நிகழ்ச்சிகளை பாட விடுங்கன்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்கிறாருன்னா, தமிழை புறக்கணிக்கக்கூடிய, தமிழ்நாட்டை புறந்தளிக்கக்கூடிய மோடி அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, பர்மிஷன் கொடுங்க தமிழ் தாய் வாழ்த்தை நாங்க பாடிக்கிறோம்னு சொல்லி. இப்ப அவர்கிட்டயே போயிட்டு திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் சொல்றாரு. இது என்னன்னா, இப்ப நீங்க போய் கோரிக்கை வைக்கிறீங்களா, இதன் மூலியமாக மட்டும் உங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கு, தமிழ் மொழி மீது, தமிழ் மொழியோட வளர்ச்சி மீது உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்ல முடியாது. சமீபத்துல ஆளுநர் அவரோட இந்த விழாவில பாத்தீங்கன்னா, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுகின்ற ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நடக்குது. இதுக்கு திமுக சார்பாக அனைத்து எதிர்கட்சிகள், அனைத்து முற்போக்காளர்கள் எல்லாருமே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆட்சியில நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க, நீங்க ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து நீங்க என்ன திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறீங்க, இதனால நீங்க ஒரு மத ரீதியான ஒரு விஷயத்தை கொண்டு போறீங்களா? திருக்குறள் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு நூலு, அதை நீங்க இந்த சமய ரீதியாக கொண்டு போவதுன்றது ஒரு தவறான ஒரு விஷயம். தமிழ்நாடு என்பது ஒரு முற்போக்கான மண்ணு. இங்க பிஜேபி RSS நீங்க வடக்குல என்ன பண்றீங்களோ அதெல்லாம் இங்க பண்ண முடியாதுன்ற விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் பேசவே இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, திருக்குறளை நீங்க தேசிய நூலாக அறிவிக்க வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு போல. முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுதா, இந்த மேகதாது அணை தான். இன்னைக்கு இவர் போயிட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாரா? ஆனா கர்நாடகத்தோட முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் மீட்டிங்கை முடிச்சுட்டு தனியா மோடி அவர்களை சந்திச்சு, இந்த மாதிரி நாங்க மேகதாது அணையை கட்ட போறோம், நீங்க நிதி கொடுத்துருங்கன்ற மாதிரி அவர் தனியா ஒரு சந்திப்பை நடத்திட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அதாவது PM சந்திக்க போனால விஜய் அவர்கள் மரியாதை நிமித்தம் காரணமாக அப்ப ஒரு 4 கோரிக்கை வச்சுட்டு வந்தாரு. அதுல நாங்க இந்த மாதிரி மேகதாது அணை விஷயம் போயிட்டு இருக்கு, காங்கிரஸ் கூட சண்டை போட்டிருக்காங்க, நாங்க கூட்டணியில தான் இருக்கோம், அது வேற விஷயம், 3வது நபரா எங்க சண்டையை தீர்த்து வைங்கன்ற மாதிரி மோடி அவர்கிட்ட போய் கோரிக்கை கொடுத்தாரு.
கோரிக்கை வச்சு என்ன பிரயோஜனம்? இதுவரையுமே ஏதாவது மோடி அரசு ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. ஆனா இப்ப தனியா பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கு கொள்றேன்னு சொல்லி போயிட்டு இது என்ன பண்ணியிருக்காருன்னா தனது மாநிலத்துக்கு, இப்ப தமிழ்நாட்டுக்கு அது விரோதமான ஒரு செயலா இருக்கலாம், ஆனா என் மாநிலத்துக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு தனியாக பிரதமரை சந்திச்சு இந்த விஷயம் பண்றாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதற்காக டெல்லிக்கு போனார்? ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்கா? இந்த நிதி ஆயோக் கூட்டம்ன்றது கூட அது ஒரு டம்மியான ஒரு விஷயம் தான். இவங்க எல்லாருமே வந்து இந்த தமிழ்நாடு மொத்த மாநிலங்களும் வந்து தனது கோரிக்கையில கேட்பாங்க, நம்ம நிதியை பங்கிட்டு கொடுப்போம், அதெல்லாம் கிடையாது. இதோட முக்கியமான நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகள் எல்லாம் ஒன்றிணைந்து எவ்வாறு இந்தியாவை வந்து ஒரு வளர்ச்சி கொண்ட ஒரு நாடாக கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஃபார்மாலிட்டியா நடக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் இவ்வளவு கோரிக்கையை கொடுத்திருக்காருல, அது எல்லாமே நோட் பண்ணிட்டு நாளைல இருந்து இது எல்லாமே செயல்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த பண்ண போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்ப இவர் போனது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து பேசுறாருல, பாசிச பாஜக அரசு நாங்கதான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு மேடைகள்ல ஏன்னா ஒரு சில காலகட்டத்துல பேசினார்ல, அந்த மாதிரி எந்த ஒரு தோணியுமே கிடையாது. சட்டசபையில போயிட்டு எப்படி சைலண்ட் மூட்ல இருந்தாரோ அதே மாதிரிதான் இந்த மீட்டிங்லயும் அமைதியா இருந்தாரு. சோ போன நோக்கம்ன்றது இங்க எப்படியோ அதனால ஒரு பயனும் இல்ல. அடுத்ததான் இது போறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன முறை டெல்லி சென்ற போது ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் அவர் சந்திக்கல. இது வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளான விஷயமா மாறுச்சு. உங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க, டெல்லி வரையும் போறீங்க, அப்படிங்க ராகுல் காந்தி சந்திக்காம வரீங்களே, அப்படிங்க மோடிக்கு பயப்படுறீங்களான்ற மாதிரிலாம் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. சோ இப்ப இவங்களை பொறுத்தவரையுமே தமிழ்நாட்டிற்கான இந்த நிதியை கோருவதை விட, தமிழ்நாட்டிற்கான இந்த நிதி திட்டங்களை கேட்கறதை விட ஒட்டுமொத்தமான நோக்கம் என்னவா இருந்துச்சு பாத்தீங்கன்னா, போன வாட்டி இந்த மாதிரிலாம் அடி வாங்கிட்டோம், இந்த வாட்டி எப்படின்னா போயிட்டு அவங்க எல்லாம் சந்திச்சுட்டு வந்துடலாம். அப்ப இந்த பேச்சு என்பது ஐயோ விஜய் அவர்கள்லாம் பயப்படலாம் இல்ல, உண்மையாலேயே அவங்க காங்கிரஸ் அவங்க வந்து ஒரு நல்ல உறவுல இருக்காங்க, பாத்துட்டு வந்தாங்க, இந்த பேச்சை மாத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் மூன்றாவதா போயிருக்காரு. அடுத்ததா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜாவை போய் சந்திக்கிறாரு. இந்த சந்திப்பின் விளைவாக தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும். சோ இது விளைவாகன்னு சொல்றதை தாண்டி எல்லாரும் அப்படிதான் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இவரு போய் டி ராஜாவை சந்திக்கிறாரு. அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்க டிஎம்கே கூட்டணியில இருந்து விலகுறோம் அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்யறாங்க. இவ்வளவு நாளாக நாங்க டிஎம்கேக்கு வந்து தாவேகாக்கு வெளியே இருந்து தான் ஆதரவு கொடுக்குறோம், நாங்க டிஎம்கே கூட்டணியில தான் தொடரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த சந்திப்புக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இவர் போய் சந்திக்கிறாரு, உடனே இவங்க டிஎம்கே கூட இருந்து வெளியே போறாங்க. அடுத்ததா தாவேக்கால இணையக்கூடிய வேலைகளும் தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இவர் போன நோக்கத்தால தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. இவருடைய ஷெட்யூல்லே பாத்தீங்கன்னா அடுத்ததா கர்நாடகத்துல இருக்கக்கூடிய மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு போறாரு போல. இப்ப இவர் ஒரு பயணத்தை மேற்கொள்றாருன்னா எவ்வளவு செலவுகள் இருக்கு, அந்த செலவினால தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் இங்க இருந்து இவ்வளவு செலவு பண்ணி தனி விமானத்துல போறாரு, பாக்கிங் ஒரு சார்ஜ், இதனால தமிழ்நாட்டிற்கு எந்த பலனுமே இல்ல. இப்ப கர்நாடக முதலமைச்சர் சொல்றீங்களா, அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து வெறும்னே இந்த கூட்டம் வந்து டம்பின்னு எனக்கு தெரியும், இருந்தாலுமே நான் போனேன், ஆனா சும்மா திரும்ப கூடாது, நான் வந்த வேலைகளை ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகளை பார்த்துட்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு மேகதாது அணையை பத்தி அவர் பேசுவாரு. ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, போனாரு, இந்த மாதிரி ஜனாதிபதியை சந்திச்சாரு, பொட்டு வச்சு நான் ஒரு மத சார்பற்ற ஒரு நபர்னு காமிச்சாரு. அத்த துணை ஜனாதிபதி ராகுல் காந்தி அவர்கள் இப்படி எல்லாருமே சந்திச்சுட்டு லாஸ்டா கோவில் போயிட்டு தமிழ்நாடு திரும்ப போறாரு. அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எந்த ஒரு பலனுமே கிடையாது. இதுக்கடையில என்ன ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து தமிழ்நாட்டோட இல்லத்துல இருந்து வெளியே வரும்போது அந்த ரூம்ல வந்து பெரிய தீ விதெல்லாம் ஆயிடுச்சு, அங்க வந்து தீ பிடிச்சிச்சு, நூலையில முதலமைச்சர் வந்து உயிர் தப்பிட்டாருன்றவெல்லாம் பேசுறாங்க. எனக்கு என்ன ஒரு பயம் ஆயிடுச்சுன்னா, இதே நிகழ்வு எங்கனாவது தமிழ்நாட்டுல நடந்துச்சுன்னா பாருங்க திமுக சதி, எங்க அண்ணனோட உயிருக்கு வந்து திமுக ஏதோ சதி பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. இதுவே டெல்லியில நடந்துச்சுன்றதால அமைதியா இருக்காங்க போல, இது பிஜேபி சதினா சொல்ல மாட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு செய்தி என்னன்னா, இவர் போயிட்டு ராகுல் காந்தி அவர்களே இன்னைக்கு சந்திக்கிறாரு. இன்னொரு நியூஸ் என்ன வெளியே வருதுன்னா, டெல்லி போனது விளைவாக அடுத்ததா விஜய்க்கு இன்னொரு இடின்னு இறக்குறாங்க. என்ன இடின்னு போய் பார்த்தோம்னா, இந்த கரூர் சம்பவம் இருக்குல்ல, அந்த கேஸை மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்க. 10 பேருக்கு வந்து சம்மன் அமைச்சிருக்காங்க. சில அதிகாரிகள், அதாவது கரூர் சம்பவம் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சில காவல் அதிகாரிகள் பணியில இருந்திருப்பாங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு சில அதிகாரிகள் மீது வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. ஒரு புறம் இவரை டெல்லிக்கு வர வச்சு மறுபுறம் வந்து சிபிஐ விசாரணை கொடுக்குறாங்க. இது வந்து 2 விஷயங்களாக பார்க்கப்படுது. ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்களை மீறி நீங்க போய் ராகுல் காந்தியை சந்திச்சீங்களே, அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நீங்க ஏதாவது எங்களை மீறி பண்ணீங்கன்னா நாங்க சிபிஐ கேஸ்ல கை வைப்போன்ற மாதிரி இப்படி ஒரு கண்ணோட்டத்துல பேசுறாங்க. அடுத்த விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்ப இவர் டெல்லிக்கு வந்துட்டாரு, உடனே நம்ம சிபிஐ விஷயத்தை வந்து மறுபடியும் எடுத்தோம்னா அப்ப என்ன ஆகும், உண்மையாலே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் பிஜேபியும் வந்து ஒரு எதிரி தான் போல, விஜய் அவர்கள் உண்மையாலே வந்து பிஜேபி எதிர்க்கிறாரு போல, பிஜேபி ஒரு முட்டுக்கட்டு போது போல, அதாவது நீயும் நானும் எதிரி மாதிரி நான் காமிச்சிக்கலான்ற ஒரு நடவடிக்கையா தான் இந்த சிபிஐ விசாரணையும் பார்க்கப்படுது. தொடர்ந்து பார்க்கலாம். சில திட்டங்களை வந்து கோரிக்கையில தான் வச்சுட்டு வந்திருக்காரு, அதுவும் எப்படியோ ஒரு பேப்பரை பார்த்து தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. இதனால தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஆனா பொறுத்திருந்துதான் பார்க்கணும். வருகின்ற காலங்கள்ல
இன்னைக்கு டீலிமிட்டேஷன் மசோதாவை எப்படின்னா நாடு முழுக்க கொண்டு வரணுன்ற வேலைப்பாடுகளை பிஜேபி இறங்கிருக்கு. இன்னைக்கு அவர் சில காரணங்களை சொல்லி தப்பிச்சிடலாம். நான் வந்து பொட்டு வச்சுட்டேன், நான் ஒரு மத சார்பற்ற நபர்னு காட்டலாம், நான் திருக்குறளை வந்து தேசிய நூலாக வச்சுட்டேன், அதனால எனக்கு தமிழ் மொழி மீது பற்றுன்னு சொல்லலாம். இன்னைக்கு சில விஷயம் அவங்க அட்மின் எழுதி கொடுத்த சில அந்த ஏஃபோ ஷீட்டை பார்த்து படிச்சதால எனக்கு தமிழ்நாட்டோட மாநில உரிமைகளை எனக்கு முக்கிய பங்கு இருக்கு, எனக்கு அதுதான் அக்கறை இருக்குன்னு சொல்லி காமிச்சிக்கலாம். ஆனா வருகின்ற காலங்கள்ல தொடர்ந்து பிஜேபி பல்வேறு சதித்திட்டங்களை பண்ணுவாங்க. அப்பையும் தொடர்ந்து நீங்க பிஜேபி எதிர்த்து பேசாம இருந்தா கண்டிப்பா நீங்க மக்களிடையே எக்ஸ்போஸ் ஆவீங்க. சோ விஜய் அவர்களோட இந்த டெல்லி விசிட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.